பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். சிரிச்சு சிரிச்சு வந்தா சச்சமாதேவி டோய், சிரிச்சு சிரிச்சு வந்தா சச்சமாதேவி டோய். அக்கா நீங்கள் அழுகிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. அக்கா கூட கிடையாது, நீ எல்லாம் அழுகிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு நேற்று தானமா நீ ஒருத்தரை ரோஸ் பண்ண. எஸ், அவங்க சௌந்தர்யாவை சொன்னாங்க இல்லையா, நீ அழுகும்போது எங்களுக்கு சிரிப்பு வருதுன்னு. அந்த மாதிரி சாட்சினா அழுகும்போது நமக்கு உள்ளேருந்து ஒரு ஆனந்தம் எப்படி வருதுன்னே தெரியல. லைக் இன்னைக்கு வந்து லிட்டரலி ஒரு ரோஸ் நடிக்கிற மாதிரி நம்மளோட சேதுனா வந்து சாட்சினாவை கேட்குற மாதிரி நம்ம தேர்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்போம். பட் எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. அது ஏன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ என்ன கேள்வி கேட்கப்படுது அப்படி சாட்சினாக்குனா, நீங்கள் கொடுத்த பனிஷ்மெண்ட் அந்த ஒரு டாஸ்க் இருக்கு இல்லையா, அது ஜெஃப்ரிக்கு கொடுத்தது எத்தனை பேர் நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின் போது ஆல்மோஸ்ட் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அது வந்து தப்பு அப்படின்றாங்க. ஏன்னா 100 சிட்டப்ஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான். அப்போ அதை ஏன் கொடுத்தாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுது. பட் அதுக்கும் நம்ம சாட்சினா கிட்ட எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்கு. அவங்க என்ன கலாய்க்கிறானுங்க சார், நான் ஒரு அரசி, ஆனால் என்ன அரிசின்னு கலாய்ச்சிட்டு இருந்தானுங்க. இந்த டாஸ்க் ஃபுல்லாக அவனுங்க கலாய்ச்சானுங்களா. ஆக்சுவலி கேர்ள்ஸோட புலம்பல் எப்படி அப்படின்னா, இந்த ராஜாங்கம் டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கெல்லாம் ப்ராப்பராக ஜெயிக்கல, நம்மளை கலாய்ச்சி, அதாவது பாய்ஸ் வந்து பொண்ணுங்களை கலாய்ச்சி மென்டலி பொண்ணுங்களை அப்செட் பண்ணி அவங்க மைண்டை டைவர்ட் பண்ண வச்சு அவங்கள டென்ஷன் ஆக்கி தோக்க வச்சிட்டாங்களா. அடே, தோக்குறதுக்கு என்னடா புது டிக்ஷனரி எழுதுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க ஒழுங்காக கேம் விளையாடல, அதனால இவங்க தோக்கலை. பசங்க கலாய்ச்சதுனால இவங்க மைண்டு டைவர்ட் ஆயிடுச்சு. இவங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. அவங்க கலாய்ச்சி இவங்களை அழ வச்சுட்டாங்க. அந்த ஒரு சோகத்தில் தான் பொண்ணுங்க சரியாக கேம் விளையாடல, தோத்துட்டாங்க. அதை பல இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அவனுங்களாம் ப்ராப்பராக ஜெயிக்கலக்கா, நம்மளை கலாய்ச்சி நம்ம மைண்ட் டைவர்ட் பண்ணி வின் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்தது. ஸோ அதை தான் இந்த இடத்துல சான்ஷனா ரெஜிஸ்டர் பண்ண நினைக்கிறாங்க. சார், அவன் என்ன டாஸ்க்கில் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு அதனால தான் நானும் டாஸ்க்கில் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் இதில் யாருக்கெல்லாம் உடன்பாடு இல்லை அப்படின் போது நம்ம மஞ்சரி எந்திரிச்சு, சார் பல இடங்களில் அவங்களோட முடிவுகள், ஒரு ராணியோட முடிவுகளை எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றாங்க. ஸோ அதை நம்ம சாட்சினா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை என்கிட்ட நான் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க தவிர முன்னாடியே என்கிட்ட வந்து இதை நீ பண்ணாதன்னு என்கிட்ட சொல்லலை அப்படின்றாங்க. பட் மஞ்சரி இது எப்படிங்க பேசலாம்? மஞ்சரி கொடுத்த பனிஷ்மெண்ட் எப்படி இருந்தது? அதுவும் கேர்ள்ஸுக்குன்னா அவங்க ஒரு பனிஷ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக, இப்போது தூங்குறாங்கன்னு வைங்களேன், பசங்களுக்கு நீ ஃப்ராக் மாதிரி ஜம்ப் பண்ணிகிட்டே போகணும், அதை சொல்லிக்கிட்டே போகணும் அப்படின்ற பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுவே கேர்ள்ஸ் தூங்கினாங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க? சும்மா அப்படியே நீங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நடந்துட்டு வாங்க. இந்த பனிஷ்மெண்ட் ரெண்டும் ஒன்றா? அவங்க ஒரு நியூட்ரலான கேப்டனா? பசங்கன்னா மட்டும் தவக்கலை மாதிரி குச்சி வரணுமா, பொண்ணுங்கன்னா மட்டும் இப்படி சும்மா நடந்து போயிட்டு வரலாமா? முத்துக்குமரனுக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் கொடுத்தாங்க? ஒரு சர்க்கியூட்டில் 5 எக்ஸசைஸ், அதை 30 டைம்ஸ் பண்ண சொன்னாங்க இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் பேசலாமான்ற மாதிரி தான் இருந்தது. பட் அவங்களும் சொல்கிறாங்க, சார் அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு போது தான் நம்ம சாட்சினா கேட்குறாங்க. சார் என்கிட்ட முன்னாடியே சொன்னால் பரவாயில்ல, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து என்ன குறை சொல்கிறாங்க சார் அப்படின் போது அவர் கேட்குறாரு, ஏமா சொன்னால் மட்டும் நீ எப்படி கேட்டு கிழிச்சிருவியாமா, யார் பேச்சு மணி ஒழுங்காக கேட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சாட்சினா கண்ணில் இருந்து தண்ணீர் கொட்டுது. ஸோ சாட்சினா அழுதா அந்த அப்பாவால் தாங்க முடியுமா? டெஃபினட்டாக முடியாது. ஸோ அடுத்ததாக அவரோட வார்த்தைகள் என்னவா இருக்குது அப்படின்னா, சேதுனாடுது, நம்ம கையில் ஒரு அதிகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம எந்த விதத்தில் பயன்படுத்துகிறோன்றதை வச்சு தான் நம்ம யாருன்ற அடையாளம் தெரியும் அப்படின்றது. இப்போ உனக்கு ஒரு ராணி கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீ உன் மக்களையும் உன் கூட இருக்கிறவங்களையும் எப்படி பார்த்துக்கிறன்றதை தான் நீ யாருன்றது வெளியே தெரியும் பாப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்கிறார். ஸோ என்ன கேட்டால் இதில் பெரிய ரோஸ்டிங்லாம் இருக்கார். நம்ம சேதனாவை பொறுத்த வரைக்கும் சாட்சினா ஒரு குட்டி குழந்தை, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்க இப்போ தான் கற்றுக்கிறாங்க, ஒரு பட்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே தான் அவள் தெரிஞ்சுக்குவா. பட் எல்லாம் புரிஞ்சுக்கோடா, உன் கையில் ஒரு அதிகாரம், உனக்கு ராணின்ற ஒரு பவர் கொடுக்குறாங்கன்னா நீ அந்த ஆளுமையை வந்து அதிகாரமாக எடுத்துக்க கூடாது, அதை வச்சு நீ மக்களை காப்பாற்றணும், இதெல்லாம் நீ கற்றுக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் சேதுனா எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. அவங்க ஒரு சின்ன குழந்தைன்றதான் இப்பவும் சேதுனாக்கு மைண்ட் செட்டில் இருக்கும் நான் நினைக்கிறேன். பாப்போம் எபிசோடில் அது ரோஸ்ட்டாக இருக்கா இல்லைனா அட்வைஸாக இருக்கா அப்படின்றத பார்ப்போம். வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.